திருவோண நட்சத்திரம் அன்று விஷ்ணு கோவிலுக்கு சென்று துளசி மாலை போட்டு துவரம்பருப்பு பாயாசம் சாமிக்கு நைவேத்தியம் செய்து அதை அங்கு வரும் பக்தர்களுக்கு தானம் அளிக்க நிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும். முருகரையும் வள்ளியையும் வழிபட கணவனின் அன்பும் அனுசரணையும் பெருகும். உயர் பதவிகள் கிடைக்க திருவண்ணாமலையாரை பௌர்ணமி நாளில் வழிபட வேண்டும். சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் கடன், பொன், பொருள் எதுவும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் திரும்பி வராது. கண்டிப்பாக நீங்கள் கடனாளி ஆவீர்கள். கணவன் அன்பாக நடந்து கொள்ள விசாக நட்சத்திரத்தில் மனைவியானவள் விரதம் இருந்து முருகரையும் வள்ளியையும் வழிபட கணவனின் அன்பும் அனுசரணையும் பெருகும். மேலும் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வரன்கள் அமையவும் விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகரையும் வள்ளியையும் வழிபட்டு பிறகு ஒரு 3 பேருக்கு உங்களால் முடிந்த அன்னத்தை தானமாக வழங்கி பிறகு அவர்களின் ஆசியை பெற்று வந்தீர்களானால் விரைவில் நல்ல வரன் அமையும். அரசு வேலைகளில் உயர் பதவிகள் கிடைக்க திருவண்ணாமலையாரை தொடர்ந்து 3 மாத காலம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் வழிபட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். நோய் வந்து அவதிப்படுபவர்கள் ஒரு சிறிய மண் சட்டியில் ஒரு மஞ்சள் லட்டு, ஒரு முட்டை, 2 5 ரூபாய் நாணயங்கள் மற்றும் சிறிது குங்குமம் வைத்து நோய்வாய்ப்பட்டவரின் தலையை 8 முறை வலதுபுறமாக மட்டும் சுற்றி அதனை 4 முக்கு ரோடுகள் சந்திக்கும் இடத்தில் மதியம் 12 மணிக்கு போட்டுவிட நோய்கள் விரைவில் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவனை வணங்கிவிட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் பல வருடங்களாக இருக்கும் தீராத நோயும் எளிதில் குணமடையும். வறுமை நீங்க ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சுபிட்சம் உண்டாகும்.